சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாது வெளி மாநிலங்களுக்கும் 2000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நாள் ஒன்றுக்கு 80,000 பயணிகள் வந்து செல்லும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போதிய பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இரவு நேரங்களில் பேருந்து நிலையம் மது அருந்தும் இடமாக மாறியுள்ளதாகவும் பயணிகள் புகார் கூறியுள்ளனர். வெளியூர் பயணிகள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க தூங்கினால் பணப்பையை பறிகொடுத்துவிடும் சூழலுக்கு ஆளாவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இங்கே சில பேர் தண்ணி அடிக்கிறதாகவும் தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க, பாட்டெலாம் சில டைமில் கிடக்குது, அதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் இல்லாமல் தடுக்கணும். அது காவல்துறைக்கு நம்ம இது கவர்மெண்ட் ஒரு இது எடுக்கணும். வெளியே நைட்டில் தங்கும்போது வெளியூர் தங்கினா நிறையா பணத்தெல்லாம் சில நேரத்தில் அப்படி எடுத்துகிட்டு போயிடறாங்க. உள்ள ஓரளவு பரவாயில்ல, இன்னும் நல்லா இது பண்ணணும். இந்த குடியாரில் உள்ள வராமல் தடுத்தா நல்லாயிருக்கும். நைட்டில் வெளியூர் வரலாம் வந்துட்டு தங்குறாங்க. இவங்க வெளியாளெலாம் தங்கிட்டு இருக்கக்கூடிய போதைகளுக்கு ஏதாவது செய்துட்டு போயிடறாங்க. அதில் அந்த தவறுகள்லாம் கொஞ்சம் குறைக்கணும். பேருந்துகள் அதற்கென அமைக்கப்பட்ட நடைமேடைகளில் நிறுத்தப்படவில்லை என்பதால் பயணிகளால் குறிப்பிட்ட பேருந்தை கண்டறிந்து பயணம் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் தங்கும் இடத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் பேருந்துகள் பழுதடைந்த நிலையில் இயக்க வேண்டிய சூழல் காரணத்தாலும் மது அருந்தும் சூழலுக்கு தாங்கள் தள்ளப்படுவதாக பேருந்து ஓட்டுநர் தெரிவிக்கின்றனர். பேருந்து நிலையத்தில் சார் எங்களுக்கு ஓட்டுநர் எல்லாமே இரவு ஓட்டுநர் தான். விரைவு பேருந்துங்கிறது இரவு ஓட்டுநர் தான். ஆனால் இரவு ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கான அறைகளோ எந்த ஒரு சுத்தபத்தமாக கிடையாது, நீர் வசதி கிடையாது, படுக்கைக்கான வசதிகளும் கிடையாது. பழைய முறைகள் எப்படி இருக்கோ அதே முறையில் தான் இங்கே இருக்குது. வேறு ஃபேன் வசதி அசுத்தமாக தான் இருக்குது.